to ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் சட்டைகள் வழங்கும் தூள் பறக்கும். நம்ம தமிழ்நாட்டுல டேலண்ட்டுக்கு பஞ்சமே கிடையாது. ஆனா அந்த டேலண்டடான ஆர்டிஸ்ட்க்கு ஒரு நல்ல ஸ்டேஜ் தான் கிடைக்கிறது கிடையாது. ஆனா அந்த ஆர்டிஸ்ட்க்கு ஒரு சூப்பரான ஸ்டேஜா தான் இந்த தூள் பறக்கும் ஷோ இருக்கு. சோ உங்களை என்டர்டெயின் பண்றதுக்காக நம்மளோட 5 டீம்ஸ் ரெடியா இருக்காங்க. சோ லெட்ஸ் வெல்கம் our judges. வந்த பெண் கவிதை எனக்கே எனக்கா முத்தமழையில் நனைஞ்சிக்கலாமா குண்டல் கொண்டே தூக்கிக்கலாமா. ஓகே, ரோஜா மேம் வந்துட்டாங்க. அடுத்தது நம்ம கூப்பிட்டு போறது நம்ம ஷோட டான் டான் மிஸ்டர் ரமேஷ் கண்ணா. நானே என்றும் ராஜா முள்ளில் ரோஜா ஒன்னா ரெண்டா எந்தன் பாதை பெண்ணா என்னை வெல்லக்கூடும். நானே என்றும் ராஜா ஆனால் முள்ளில் ரோஜா ஒன்னா ரெண்டா எந்தன் பாதை. பார்க் போனோம்னா லவர்ஸ் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம், ஜாக் பண்ணிட்டு இருக்கவங்களை பார்க்கலாம், வயசானவங்கள பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பார்க்கு தான் இப்ப நம்ம போறோம். லெட்ஸ் வெல்கம் காமெடி கிராக்கர். ஆறும் அது ஆழமில்ல, அது சேரும் கடலும் ஆழமில்ல. ஆறும் அது ஆழமில்ல, அது சேரும் கடலும் ஆழமில்ல. ஆழம் கண்ணே கட்டிக்கவா ஒட்டிக்கவா கட்டிக்கிட்டு பத்திக்கவா கட்டிக்கிட்டா பத்திக்குமே பத்திக்கிட்டா பத்தட்டுமே. அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்குது கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்கு. நிறுத்துங்க. என்னவா என்னங்க நீங்க என்ன நேத்து தான் பாத்தீங்க, என் மேல அவ்வளவு லவ்வா? இல்ல பைத்தியாது ஒரே பார்த்ததோ எனக்கு கண்ணு மொழி எல்லாம் பித்துங்குது. பேக்கெட்டே பிதுங்கும் பாரு. உட்காருங்க. இருக்கட்டும். உங்களுக்கு இந்த தொப்பதான் கொஞ்சம் வெளியே இடிக்குது. மூச்சு நின்ற போது வெளியே விடுங்க. உட்காருங்க. ஆமா நேத்திக்கு பூரா உனக்கு செல்போன்ல ட்ரை பண்ணனே. கிடைச்சிருக்க மாட்டேன். கிடைச்சிருக்க மாட்டா. 2-3 பேர் லைன்ல இருந்திருப்பாங்க. நேத்து பூரா செல்போன்ல ட்ரை பண்ணேன், கிடைக்கவே இல்லையே. அது என்னங்க என்கிட்ட இருக்கிறது பழைய செல்போன். ஐயோ, செல்போன் கம்பெனிக்கு ஒரு போன் விற்க போறாங்க. நேத்தாவன 18,000 ரூபாய். நல்லா இருக்கா பாரு. டேய், அம்மா அப்பா கேட்டா கூட கொடுக்க மாட்டீங்களா பாவீங்களா? இது 18,000 நேத்து வாங்குனீங்களா? ரொம்ப பழசாச்சு. நாளைக்கு வேற ஒண்ணு வாங்கிட்டு வரீங்களா? அடங்கோக்க மக்கா, ஒரு நாள் உங்களுக்கு பழசா போச்சா? சரி, வேற பணம் இருக்கா? ஏன் என் தம்பிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். அப்படியா? கொடுத்துடலாம். உனக்காக என்ன பணம் என்ன என்ன வேணாலும் கொடுப்பேன். இது பார்க்குடா பார்க்குடா, பப்ளிக் பேசுறா பாவி. போனு குத்த நியாயம் கிசல்லமாவா கொடுப்ப பார்க்கல. பணம் கொடுங்க, அவன் பரதேசி ஏதாவது பேசிட்டு போறான். கொடுங்க. குடு குடு. ஐயோ போச்சு. என்னப்பா, நான் மைண்ட் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கேன். ஏங்க கண்டவங்க எல்லாம் உங்களுக்கு எதுக்கு பேச்சு? நம்ம இருக்கும்ல, வாங்க. நீ இருக்கிற வரைக்கும் நான் யார்கிட்டயும் உதவ வாங்க மாட்டேன். வாங்க போவோம். வேற பார்க்க போவோம். அட பாவிகளா, நானும் பொம்பளையா பிறந்திருந்தா கூட 18,000 ரூபாய் செல்போன் ஒரு நாள் பழைய போனோம். கேஷ் அனாவசியமா போச்சு. ஆனா ஆல்ரெடி அதெல்லாம் கொடுத்துட்டு தான் இந்த பார்க்ல உட்காந்துருக்கேன். என்ன டூடியோ நடக்குதுடா பாவிங்களா. இன்னும் கொஞ்ச
கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன? ஐயோ அடுத்த ஆளு பிக்கப்பு, அடுத்த ஆளு பிக்கப்பு. பாடி வெத்தலை பாக்கு வாங்கி தரேன் நீயும் கொஞ்சம் போட்டுக்கோ. ஆல்ரெடி செல்போனை கூட பத்தலை இன்னும் சுண்ணாம்பு சரியாக சேர்த்துக்கோ. கர்மம் முடிச்சவன பேரே சரியில்லையடா. எங்க உங்களுக்கு இந்த கூலிங் கிளாஸ் ரொம்ப அழகு. அவனுக்கு தொப்ப அழகு, இவனுக்கு கிளாஸ் அழகு. ஆமா, எப்படி உங்களுக்கு இந்த முடி ஸ்டைலா வளர்த்துருக்கீங்க? அது இந்த ஸ்டைல் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி. நம்ம நேரடியா பேசினா உதச்சாலும் உதப்பானுங்க, போன்ல பேசுற மாதிரி பேசுவோம். அறிவு கட்ட நாய்ங்களுக்கு. என்னங்க என்னடா செல்போன் வேணுமா? செல்போன் இருக்கு. நேற்று அவன் வாங்கி கொடுத்தான். கேஷ் எதுவும் வேணுமா? அதுவும் அவன் கொடுத்துட்டான்டா பாதி. இருக்குங்க. வேற என்னடா வேணும்? செயின். செயின் தானே உனக்கு இல்லாத? அறிவு கட்ட நாயே, அம்மா அப்பா கஷ்டப்பட்டு வாங்கின செயின் போதே. டேய் 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 போட்டியா? போச்சு போச்சு அறிவு கட்ட நாய். வேற என்னடா வேணும்? என் கையில ஒரே ஒரு மோதிரம் தான். மோந்திரத்துக்கு ஒலை வந்தாச்சு. ஆமாடா, மோந்திரத்துக்கு ஒலை வந்தாச்சு. அதுவும் போச்சா? ஒரு மோந்திரம் போச்சுடா. இது வேணுங்க. ரெண்டாவது போகுதுடா. இன்னும் கொஞ்ச நேரம் தான், ஒரு 2 செகண்ட்ல போயிடும். அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஆமா ஆமா, என்னங்க? ஒரு செயின் 2 மோதிரம். நேத்து வந்து ஃபர்ஸ்டா டேய் மொபைல் போனு கேஷ். ஆமா ஆமா எல்லாம் ரெடி. ஏங்க அங்க பாக்காதீங்க, வாங்க இங்க. இல்ல யாரு? அவன் பைத்தியக்காரன், வாங்க நம்ம வேற இடம் போவோம். அப்படியா? ஓகேடா டார்லிங். அட பாவீங்களா, போச்சு. இது வரைக்கும் பார்க்கல, லட்ச லட்சமா பாஸ் ஆகி ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், கேட்கும் போதெல்லாம் அந்த ஞாபகம் தாலாட்டும். மறந்துடுவேடா, இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்துல மறந்துடுவேன். ஆமா மறந்துடுவேடா. டார்லிங், பாட்டு ஓவர். அடுத்து கவிதை. அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன? இந்த பச்சை கலர் டிஷர்ட் பளிச்சுன்னு இருக்கீங்க. அப்படிதான் எங்க ஊர்ல கூட எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க. காஸ்டியூம் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு. கர்மம் பிடிச்சவனே, கிரீன் கலர்லாம் லைக் பண்ண மாட்டாங்கடா. சரி, கவிதை சொல்லவா? கவிதையா? எனக்கு கவிதை வேண்டாங்க. சொல்றேன், கண்டிப்பா கேட்டாகணும். வேற ஏதோ எதிர்பார்க்கறாடா லூசு. சரி சொல்லி தொலைங்க. கண்ணே, உன் முகத்தில் நான் முழு நிலவை காண்கிறேன். ஆசிட் ஊத்துன மாதிரி இருக்கு, அது ஒரு மூஞ்சி. உன் கண்கள் கருவண்டுகள். ஐயோ, கண்ணங்கள் தேன் சிந்தும் கிண்ணங்கள். செருப்பா கைட்டு அடிப்பண்டா, மூஞ்சாடா அது அப்படிட்டு வந்திருக்குடா. கரு நாகப்பாம்பென வளையும் உன் கூந்தலின் அழகினிலே கண்ணே நான் என்னையே மறந்து விட்டேன். ஏய், அது பிரவுன் கலர் முடிடா, கருநாகம் கிடையாதுடா, கரும முடிச்ச நாய. ஏங்க உங்களோட கவிதை போதும், இதோட நிறுத்திக்குங்க. சரி, ஆனா நல்லா இருக்கு. இத கேட்கும் போது வைரமுத்து சார் வாய்ஸ் மாதிரியே இருக்கு. ஐயோ டேய், வைரமுத்து சார் பாட்டு எழுதுவாருடா. என்னைக்குடா பாடி இருக்காரு அவரு. ஏங்க நான் உங்களை ஒண்ணு கேட்பேன். என்ன வேணாலும் கேளு. ஸ்டார்ட் பண்ணிட்டான். கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஏங்க அறிவு கெட்ட நாயே, நாயே பாதுகாப்பாக இருந்துக்கோ. ஆமா, அது மாதிரி கேட்பாங்க. அதெல்லாம் நீ பெரிய விஷயமா எடுத்துக்காத. உனக்கு அறிவு இருந்தா நீ தராத. ஏங்க ஏற்கனவே ஆல்ரெடி கொடுத்தாச்சு. கையில பாரு, கையில கழுத்துல பாரு, ஆல்ரெடி இருக்கு. ஏங்க லேப்டாப் எனக்கு வாங்கி தருவீங்களா? ஆண்டா ஆண்டா, ஆப்ரேட்டே பண்ண தெரியாது லேப்டாப். அவனுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியுமா உனக்கு லேப்டாப்ப? இந்த லேப்டாப் தானே வேணும், வாங்கி தர்றேன். டேய் டேய் டேய், சரி இந்த பார்க்குக்கு தினமும் உங்க கூட பாக்குறதுக்காக நடந்து வரணும். ஏன் நடந்து வர்றேன்? கூட்டி இருந்தா நல்லா. ஐயோ ஐயோ, டேய் டேய் டேய், உனக்கே சைக்கிளுக்கு வழி இருக்காது, ஸ்கூட்டியா? பாவிங்களா பாவிங்களா. இப்ப என்ன உனக்கு ஸ்கூட்டி வேணும்? ஆமா வாங்கி தர்றேன். தேங்க்ஸ்ங்க. அப்புறம் நான் வாடகை வீட்டுல தான் இருக்கேன். அதுக்கு எனக்கு ஒரு சொந்த வீடு வாங்கி தரீங்களா? வேணாம் வேணாம், எனக்கு ஒரு சொந்த வீடு வாங்கி தரீங்களா? அவன் என்ன சொல்லிட்டு போற மாதிரி இருக்கு. என்ன பாரு, நான் போங்க. அவன் தான் வேணுமா? எனக்கு நீ தான் வேணும். டார்லிங் டார்லிங் டார்லிங், கோவிச்சுக்காத. ஏன் கோவிச்சுக்கிற? இப்ப என்ன வேணும் உனக்கு? டேய், வீடு வீடு வேணாமா, வீடு வாங்கலாமா? என்ன வேணும் உனக்கு? வீடு வாங்கலாமா? வேணாம் வேணாம், ஆல்ரெடி போடா. ஆல்ரெடி எல்லாம் கொடுத்தாச்சு, அது மட்டும் தான் பெண்டிங். ஆமா ஆமா ஆமா, வீடு தானே ஒண்ணு முடிச்சிடலாம். உங்க அப்பா எதுக்கு? உங்க அப்பா சொத்து எள்ளு, உங்க அப்பா சேர்த்து வச்சது காலி, புரிஞ்சுக்கோ. உங்க அப்பா, ஆமா உங்க அப்பா போட்டேன்டா, கோச்சிங் போட்டோம். அப்படியே விடு, அப்படியே விடு. வெயிட் பண்ணு, வீடு வாங்கி தரேன். எங்க அப்பா சம்பாதிச்சு வச்சது எனக்கு தான். நான் உனக்கு வீடு என்ன மாளிகையே கட்டி தரேன். டேய் 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 டேய்,
அடங்கொக்கம்மாக்கா எவ்வளவு சொல்லி புத்தி வர மாட்டேந்தடா டேய். ஒருத்தன் வந்தான் கேஷையும் மொபைலும் கொடுத்தான், அடுத்தவங்க வந்தான் செயின் மோந்தத்தை கொடுத்தான், மூணாவது வந்தா நான் போன்ல ஏன் பேசுறேன் நேரடியாவே சொல்லாம எந்த நான் இங்க வாங்க இங்க வாங்க. நீங்க ஒரு ஆம்பளை தானே? ஆமா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரா உஷார் பண்றேன். இதே கஷ்டப்பட்டு உஷார் பண்றியா? ஆமா, நான் கேக்குறேன்ல, கேக்குறதெல்லாம் வாங்கி தராங்களே. ஆமா. நீங்க என்ன லவ் பண்ணுங்க. ஏய் ஆல்ரெடி லவ் பண்ணிதான் இப்ப நான் இந்த நிலைமையில இருக்கேன் பாத்தியா? பாக்குறது இருக்கட்டுங்க, அவனுங்க ஏன் ஏமாறானுங்க? நான் கேட்டதும் வாங்கி தரேன் ஒத்துக்கிட்டானுங்களே. நீ எவ்வளவு லீடு கொடுத்த அவனை உஷாராக்க சொல்லி இருந்தானுங்களா? ஒன்னே ஒண்ணு சொல்லட்டுமா? சரி அவங்கதான் ஏமாறான், உனக்கு மனசாட்சி இல்ல? ஒருத்தனை லவ் பண்ணி வாங்கிட்டா கூட பரவாயில்ல, ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு ஆள் மாத்துறீங்க, பாவமா இல்ல? அறிவு இருக்கா உங்களுக்கு? நான் ஏமாத்தலனா அந்த மாதிரி ஏமாளிங்க யாருக்கிட்டாவது ஏமாறுவாங்க. சொல்றத கேளுங்க. அப்ப அவங்க புத்தி இல்லன்றியா? ஆமாங்க. எனக்கு ஒரு டிப்பனுங்க. ஆல்ரெடி சொல்ல போனா எங்க அப்பா எங்க தாத்தா எங்க பரம்பரையே சேர்த்து வச்ச மொத்த சொத்தையும் உன்னை விட ஒரு நல்ல பிகர் அருமையா இருந்தது. ஆனா இது மாதிரி பார்க்கல. அது பப்புக்கு போய் ஆடலாம், பப்புக்கு போய் ஆடலான்னா மப்புல ஆடிட்டு இருந்த மொத்தமும் போயிட்டு தான் இப்ப பார்க்கல பத்துனுக்க. இதுக்கு மேல கிட்ட எதுவும் இல்ல. ஏமாந்து தானே படுத்திருக்க? ஏன் நீ அந்த லிஸ்ட் தானே? ஆமா. போ, இனிமே பார்க்கல உட்கார. நான் அட்வைஸ் பண்றதுக்காக. வேணாம் போ. நீ ஏமாந்துட்டு மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியா? போயா, மத்தவங்க வாழ வேணாவா? இரு சொல்லிடுறேன். டேய் முடிஞ்ச அளவுக்கு உஷாரா சொல்லிட்டேன், எல்லாம் கேட்பாங்க. உன் கை வரல அது மாதிரி எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு கேட்பாங்க, வாங்கி குத்துறாதீங்கடா. கடைசியில பிச்சை தான். சாரி சாரி சாரி. ஓகே, காமெடி கிராக்கர்ஸ் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது கேட்கலாம். ரமேஷ் கண்ணா சார். காமெடி கிராக்கர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே கலக்கிடுவாப்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடுவில் மனசாட்சியை மாதிரி கோவன் பேசிட்டே இருந்தாரு, அது உண்மையிலே மனசாட்சியா தான் நல்லா இருந்திருக்கும் போல இருக்கு. அப்புறம் அந்த நீங்க என்ன முல்லை ரொம்ப அற்புதமா இருந்தீங்க. ஆமா, சமீனா ரொம்ப ஃபீல் பண்ணா, எனக்கு யார் இப்படிலாம் வாங்கி கொடுக்க மாட்டேன்றாங்களே. அதுக்கு என்ன பண்றது, முன்ன மாதிரி அவ அழகான ஃபிகர் இல்ல. சார் என்ன சார் நீங்களும் சேர்ந்துட்டீங்க இவங்களோட? சரி நல்லா இருந்தது எல்லாம். அப்புறம் கோபி வந்து நல்லா பாவம் ஏமாறதுன்னா ரெடியா வந்திருக்கு. இதுல என்ன ஸ்டைல் தேவைப்படுது உனக்கு? அவர் என்ன முடி எங்க கண்டுபிடிச்ச? ஒரிஜினல் தான் சார், ஒரிஜினல். ஓ நல்லா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்து. அண்ணன் ரொம்ப தெளிவா வந்தாரு, தெளிவா போயிட்டாரு, எல்லாத்தையும் ஏமாத்துட்டு. வெரி குட். பொண்ணு நினைக்கும் அவனை நான் ஏமாத்துறேன்னு நினைச்சிட்டு எல்லாம் வாங்கிட்டே இருக்கும். அவன் நினைக்கிற அந்த பொண்ணை நம்ம ஏமாத்துறோம், ஏதோ ஒண்ணு குடுக்குற மாதிரி கொடுத்து நம்ம வேலை முடிச்சிட்டு போலாம்னு அவங்க. சார் 2 பேரும் திருடங்க தான். இதுல யார் ஒருத்தர் பாவம்னு சொல்லவே முடியாது. இப்போ இருக்கிற நிலைமைக்கு நான் நிறைய பேர் பார்த்திருக்கோம். பாவம் நீங்க கஷ்டப்பட்டு சொல்றீங்க, ஆனா உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. அந்த பொண்ணு அப்படியே மோல்ட் பண்ணிக்குது இல்ல அவங்க சைடு திருப்பிட்டு. நல்லா ட்ரை பண்ணீங்க, ஒரு நல்ல மெசேஜ் சொல்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ காமெடி கிராக்கர்ஸ். ஓகே, நம்ம ஷோல பல வெரைட்டியான பெர்ஃபார்மன்சஸ் நம்ம பார்த்திருக்கோம். கரகாட்டம் பார்த்திருக்கோம், பட்டிமன்றம் கூட பார்த்திருக்கோம். இப்ப டீம் மங்காத்தா வர போறாங்க, நம்மளுக்காக ஒரு சூப்பரான வில்லுப்பாட்டு தர போறாங்க. சோ லெட்ஸ் வெல்கம் டீம் மங்காத்தா. தந்தனத்தாம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்ததுள் வாய் கணபதியே. தந்தனத்தாம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்ததுள் வாய் கணபதியே. சிங்கம் ஒன்று புறப்பட்டது, அதுக்கு நல்ல காலம் வந்துடுச்சு, நேரம் புகுந்துருச்சு. ஆமா, இன்னைக்கு நம்ம எதுக்கியா வந்திருக்கோம்? அதான் எதுக்கு வந்திருக்கோம் அதான் சொல்லுங்க. நம்ம தான் வழக்கம் போல கான்செப்ட் இல்லாம தானே வருவோம். ஆமா, நினைக்க கூடாது. இன்னைக்கு நம்மள்ட்ட என்ன இருக்கு? கான்செப்ட், நல்ல கான்செப்ட், கான்செப்ட் நல்ல கான்செப்ட், கான்செப்ட் புது கான்செப்ட், கான்செப்ட் புது கான்செப்ட். அப்படியே இன்னைக்கு புதுசா நல்ல கான்செப்டோட வந்திருக்கோம். ஆமா, ஆகவே கான்செப்ட் இல்ல, அது இல்ல, பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, பினிஷிங் இல்லன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா தெய்வ குற்றம் 1000. சரியா? இப்ப இந்த வில்லுப்பாட்டு இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல இருந்து ஆரம்பிப்போம். சரி, ஆமாப்பா. இன்னைக்கு ஸ்கூல் பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? எப்படியா இருக்கா? அதான் சொல்லுங்க, எப்படி இருக்கா? ஆமா, எல்கேஜி படிக்கிறவனுக்கு சரி 70,000 ரூபாய் ஃபீஸ் கட்டுறான். ஆமா, எல்கேஜி படிக்கிறவனுக்கு 70,000. அது மட்டுமா? ஸ்கூல்ல போனா என்ன பாடுபடுத்துறான்? என்ன பாடு? மூட்டைய சமக்க வைக்கிறான். ஆமா, ஸ்கூல் பசங்களை மூட்டை சமக்க வைக்கலாமா? வைக்க கூடாது. ஸ்கூல் நிறைய மூட்டைய சமக்க வச்சு அவனை ஆட்டோல ஏத்தி விட்டு காலையில 5 மணிக்கு எழுப்பி
3 வயசு பையனுக்கு 6 இட்லியை வாயில திணிக்கிறான். 6 இட்லியை வாயில திணிச்சு இட்லியை கக்கீர கூடாதுக்காக வெளியில துப்பிட கூடாதுக்காக ஒரு கையை எடுத்து கழுத்துல கட்டிடுறான். அதுக்கப்புறம் எங்க கொண்டு ஏத்தி விடுறான்? ஆட்டோக்காரன் 4 தெரிஞ்ச கூட்டுக்காரன், நாயமுள்ள ரெட்டுக்காரன், நல்ல வந்தா கூட்டுக்காரன். ஆட்டோக்காரன் 4 தெரிஞ்ச ரோட்டுக்காரன், நாயமுள்ள ரெட்டுக்காரன், நல்ல பாட்டுக்காரன். இப்படி ஆட்டோல ஏத்தி விட்டு ஸ்கூலுக்கு போறான். எங்க போறான்? ஸ்கூலுக்கு போற பையன் ஒழுங்கா போறானா? ஒழுங்கா படிக்கிறானா? ஸ்கூலுக்கு போற பையன் ஒழுங்கா இருப்பானா? அங்க ஸ்கூல்ல போய் என்ன பண்றான் ஐயா? சைட் அடிப்போம், தம் அடிப்போம், தண்ணி எத்தா கலந்தடிப்போமே. சைட் அடிப்போம், தம் அடிப்போம், தண்ணி எத்தா கலந்தடிப்போமே. இப்படி ஸ்கூல்ல போய் சைட் அடிக்கிறான், தம் அடிக்கிறான். ஆமா, அவன் வாழ்க்கை உருப்பிடுமா? வராது. ஆமா, அப்ப எப்படியா உருப்பிடும்? எப்படி? ஸ்கூல் முடிச்சு எங்க போறான்? அடுத்து எங்க போறான்? பள்ளிக்கூடம். பள்ளி படிப்பை முடிச்சு ஆமா, இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதே போவான். என்ன பாட்டு பாடுவான்? பள்ளிக்கூடம் போகலாமா, நம்ம பாடங்களை படிக்கலாமா, பள்ளிக்கூடம் போகலாமா, நல்ல பாடங்களை படிக்கலாமா. 18 வயசு பையன் 28 வயசு பொண்ண பின்னால ஏத்திக்கிட்டு எப்படி போறான்? 100ல போறான். வரும்போது 108ல வர்றான். அது எப்படி 100ல போயிட்டு 108ல வர முடியும்? அப்படி கேட்கணும். 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறான். வரும்போது 108 ஆம்புலன்ஸ்ல கொண்டு வர்றாங்க. இது தேவையா? சரி, இப்ப இதெல்லாம் நல்லா நடக்கணும்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? 40ல போகணும். நலம் 100ல போனா அப்படி அருமை அருமை அருமை. 40ல போனா நலம். ஆமா, 100ல போனா போணும். ஆகவே பசங்களா எப்படி போணும்? ஸ்லோவா போங்க, மெதுவா போங்க. ஆஹா, அருமை. என்ன பண்றான்? இதோட நிப்பாட்டுறானா? ஆமாப்பா, தண்ணி அடிச்சுக்கிட்டு பொண்ணுங்களை கூட்டிக்கிட்டு பப்புக்கு போறான். பப்புனா என்னங்க? பப்புனா அதாயா, பப்புனா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆமா, ஆம்பளையும் பொம்பளையும் கண்டபடி சரக்கு அடிச்சுட்டு இங்க ஒரு ரூமுக்குள்ள காக்கா ஒழிப்பு வந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் இழுத்துக்கிட்டு ஆடுவாங்க. போகும்போது அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட போவான். வரும்போது அடுத்தவன் கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் கூட்டிட்டு வரான். உள்ள போயிட்டு என்ன பாடுறான்? என்ன பாடுறான்? இந்த இரவு தான் போதுமா 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 போதுமா, இன்னும் கொஞ்சம் தான் வேணுமே வேணுமே வேணுமே, இந்த இரவு போதுமா அப்படின்னு சொல்லி ஊர்ல இருக்க கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு பப்புல இருந்து வெளியே வரான். வெளியே வந்து என்ன பண்றான்? என்ன பண்றான்? பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றான். ஆமா, கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? யார் அப்பன்? அவனுக்கு தெரியுதா? அவனுக்கும் தெரியாது, அப்பனுக்கும் தெரியாது, அவங்க அம்மாவுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாம போய்கிட்டு இருக்கு. இருக்கும்போது ஆமா, எப்படிப்பட்ட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி? நல்ல நிகழ்ச்சி, அருமையான நிகழ்ச்சி, அற்புதமான கூட்டம். ஆமா, கூட்டத்தை பார்த்தா எப்படி கூட்டம்னு சொல்லு. இங்க 4 பேரு. அவன் காலேஜ் லைஃப் முடியுது. என்ன ஆகுது? என்ன ஆகுது? கல்யாணம். கல்யாணம். கல்யாணம் எப்படி நடக்குது? எப்படி? கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு வெட்டிக்கலாமா? இப்படி ஸ்டார்டிங்லயே கேக்குறான். கல்யாணம் கட்டிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் கட்டிக்கலாமான்னு கேக்குறான். எதுக்கு? ஆமா, எதுக்கு? கட்டுறது நல்லதானே, அதனால கேட்டுக்கிறேன். கட்டிக்கிட்டு போகலாமா, போய்கிட்டு கட்டிக்கலாமான்னு கேக்குறது நல்ல விஷயம். கூட்டிட்டு போயிடக்கூடாது, தப்பு தப்பு. ஆமா, சரி. கல்யாணம் கட்டி குடும்பம் எப்படி நடத்துறான்? எப்படி நடத்துறான்? ஒழுங்கா நடத்தினா நல்ல விஷயம். அங்க நடத்துறானா? இல்ல, தண்ணி அடிக்கிறான். கொண்டாட்டி ஒருத்தனோட போயிடுறான். ஒருத்தனை கூட்டிட்டு போயிடுறான். பிள்ளைங்க நடுத்தரோடு நிக்குது. அப்ப என்ன ஆகுறான்? என்ன ஆகுறான்? வீட்டுக்கு போறான். சொல்லதெல்லாம் உண்மைக்கு போறான். ஐயா, இழுவ ரொம்ப வலுவா இருக்கு, குறைச்சுக்கோங்க. தமிழ் டிவிகிளி இழுவைய கொஞ்சம் குறைங்க. தமிழ் டிவிகிளி நடக்கிற சொல்வதெல்லாம் உண்மை கொண்டு போயிடுறாங்க. ஆமா, அதாவது கல்யாணம் கட்டி குடும்பம் நடத்த முடியாம டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு கடைசியில ஜி தமிழ் சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில வந்து நிக்கிறான். ஆஹா, தேவையா? ஒழுங்கா குடும்பம் நடத்திருந்தா இது நடந்திருக்குமா? ஆமா, அதனால இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லத்தான் நம்ம வந்திருக்கோம். முடிச்சுட்டு என்ன பண்றான்? நல்லா இருந்தா சரி,
10வது பொண்டாட்டியை கட்டிக்கிறான். எப்படி எப்படி? ஏ வாடி 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 கியூட் பொண்டாட்டி, வாடி 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 கியூட் பொண்டாட்டி, நீதானே எனக்கு 2வது பொண்டாட்டி, நீதானே எனக்கு 2வது பொண்டாட்டி. இப்படி 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 4 இஷ்டத்துக்கு வச்சுக்கிறான். ஓன் கணக்கா? அத விடுங்க ஐயா. அவன் எதுக்கு வச்சுக்கிறான்? எதுக்கோ வச்சுக்கிறான். சரி, இப்படி கல்யாணம் முடிஞ்சாச்சு. சரி, இனிமே அப்படியே வீட்டுல இருக்கணும். வயசு ஆகுது. வயசானா வீட்டுல ஒழுங்கா இருக்கணும். ஆமா. டாஸ்மாக் போயிடுறான். ஐயோ, அங்க போய் தானே எல்லா வேலையுமே நடக்குது. ஆமா ஐயா. முடிச்சுக்கிட்டு வயசான காலத்துல என்ன பண்றான்? மாமியாரு மருமகளை இழுக்கிறான், மாமனாரு மருமகளை இழுக்கிறான். சரி, பெத்த பிள்ளைங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும். விட மாட்டேங்கிறாங்களே, காலத்திலையும் டார்ச்சர் பண்ணி குடும்பத்தை சின்ன பின்னமாக்குறாங்க. ஆமா, பண்ணி 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 குடும்பம்னா எப்படி இருக்கணும்? எங்க இருக்கணும்? நல்லதொரு குடும்பம் ஐயா, நல்லதொரு குடும்பம் ஐயா, நல்லதொரு கழகம் ஐயா, பல்கலைக்கழகம் ஐயா. குடும்பம் பல்கலைக்கழகமா இருக்கணும். ஆமா. இப்படி முடிச்சு ஆடி பாடி எல்லாம் அனுபவிச்சு கடைசி எங்க வரணும்? சுடுகாட்டுக்கு போயிடுறான். ஆமா ஐயா. எங்க போறான்? சுடுகாட்டுக்கு. ஆமா 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 ஆமா, சுடுகாட்டுக்கு வரான். சுடுகாட்டுக்கு. ஆமா. இவன் ஆடி ஆட்டம் எல்லாம் என்ன, பாடிய பாட்டெல்லாம் என்ன, வாழும் போது சந்தோஷமா இருக்கணும். ஆமா. கடைசியில இங்கதான் முடியுது. ஆமா. சந்தோஷமா இருக்கணும். இப்படிதான் குடும்பங்கள். ஆமா. அதுதான் நடுத்தருள் நின்றது. ஆமா. பிள்ளைங்க நடுத்தருள் நிக்குது. ஆமா. ஒருத்தன் கூட போயிடுறான், ஒருத்தர் கூட போயிடுறான். பிள்ளைங்க வந்து இப்படி போயிருது. கடைசியில டாஸ்மாக் போறேன் அப்புறம் சொல்றோம். அங்க போய் பொண்டாட்டி ஏன் வேணாம்ன்றான். ஏ சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல, 10 நாளா சரக்கு அடிச்ச போதையே இல்ல, சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல, 10 நாளா சரக்கு அடிச்ச போதையே இல்ல. குடும்பங்கள் முடிச்சு. ஆமா. சரி, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம செட்டுக்கு எப்போ வருவோம்? எப்போ வருவோம்? செட்டை பத்தி பாடலாமா? அவங்க அதான் முடிஞ்சு போச்சு. சுடுகாட்டுல வந்து படுத்துட்டான். நமக்கு தேவையில்லை. யாரும் அப்படி போயிடக்கூடாது. இப்ப நம்ம சொல்ல வந்து அருமையான ஒரு செய்தியை மெசேஜ் சொல்லி. ஆமா, கேளுங்க. நம்ம அதாவது நம்ம ரோஜா மேடம் எதுக்கு செட்டுக்கு லேட்டா வராங்க? அதை விடுங்க. ரோஜா மேடம் எப்படி வராங்க தெரியுமா? எப்படி? நித்தம் நல்ல புது உடையோ, நல்ல புது உடையோ, இவ்வளவு பெரிய கீழ் செருப்போம், இவ்வளவு பெரிய கீழ் செருப்போம், நித்தம் நல்ல புது உடையோ, நல்ல புது உடையோ, அழகழகாய் வாராதையா, அழகழகாய் வாராதையா, அம்சமாக வாராதையா, அம்சமாக வாராதையா, சிரித்த நல்ல முகத்துடனே, அடிக்காதீங்க. அடுத்தது அவங்க லேட்டா வந்தாலும் எதுக்கு லேட்டா வராங்க? எதுக்கு? நம்ம எல்லாம் கான்செர்ட் பண்ண லேட் ஆகுது. ரிஹர்சல் பண்ண டைம் கிடைக்குதா இல்ல? இந்த குழந்தைங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனும் சொல்லி தான் லேட் ஆகுது. நம்ம என்ன பண்ணணும்? புகழ்ச்சி, வணங்கி பெருமையா அவங்களை கௌரவிக்கணும். கண்டிப்பா. இந்த இடத்துல வந்துட்டாங்க. சார மேடை கூப்பிடணும். ஆமா. கண்ணோ ரமேஷ் கண்ணா, கண்ணா கண்ணா ரமேஷ் கண்ணா, கண்ணா கண்ணா ரமேஷ் கண்ணா, ரமேஷ் கண்ணா, நீங்க கொஞ்சம் இங்க தானே வந்துட்டு போங்கண்ணா. எப்படி வராரு? ரமேஷ் கண்ணா எப்படி தெரியுமா வராரு? நடந்து வராரு. யூத் போல நல்ல டி-ஷர்ட்டோ, யூத் போல நல்ல டி-ஷர்ட்டோ, எப்போதுமே நல்ல ரஜினி பாட்டோ, எப்போதுமே நல்ல ரஜினி பாட்டோ, எப்போதுமே ஒரே ஆட்டோ, எப்போதுமே ஒரே ஆட்டோ. ஆமா, இப்படி அவர் செட்டுக்கு வராரு. ஆமா. நம்ம தமிழா பத்தி சொல்லணும்ல. சொல்லணும். சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆமா, அத பத்தி சொல்லறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆமா. ஆமா, சொல்லுங்க. இல்லிசையை இனிதே முடிக்கலாமா? முடிக்கலாம். பாடிய பாட்டில் குறை இருந்தா மன்னிக்கணும். ஆமா. தப்பு இருந்தா மன்னிக்கணும். ஆமா. நல்ல வாய்ப்பை வழங்கிய ஆதிகிருஷ்ணா ஐயாவுக்கு நன்றி கூறி, ஐயாவுக்கு செட்டுக்கு நன்றி கூறி, டெக்னீஷியனுக்கு நன்றி கூறி, நன்றி கூறி முடிக்கிறோம். ஒரு பாட்டு போடலாமா? துருக்கடிச்சு துருக்கடிச்சு முக்காமலா,
ரொம்ப நல்லா இருந்துச்சு. மோதிர கையால குட்டு வாங்கணும்னுவாங்கல்ல. ஆமா, நாங்க பெரிய மோதிரத்தை தான் கொட்டு வாங்கியிருக்கோம். இன்னும் கொட்டினா 3 அடி ஆயிடுவேன். அதான் பிரச்சனை. அதனாலதான் உன்னை கொட்டல. இவங்க எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ இல்லையோ, முதல் வாட்டி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு 2 பேரும் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. சோ அதுக்கு big round of applause. அந்த திறமை இருக்கு விஜய்க்கு. சோ யார் எப்படி என்ன சொல்லுவாங்க அட்ராக்ட் பண்ணணும், யார் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறது நல்லா தெரியும். அப்பப்ப அடுத்தவங்களுக்காக விட்டுடுவாங்க நினைக்கிறேன். இல்ல நீங்களும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடுங்க, எல்லாமே நானே வாங்கினா எப்படின்னு. ஒரு ஃபிகர் கூட மடங்க மாட்டேங்குது. ஹைட் இல்லையே. டிவில எல்லாரும் பாக்குறாங்கன்னு பொய் சொல்றான். எப்ப பாரு ஃபிகர் பின்னால சுத்துறான். அதனால தான் கான்செப்ட்ல டயலாக் மறந்துடுறான். பொண்ணுங்க விட்டுட்டா டயலாக் ஒழுங்கா ஞாபகத்துக்கு வரும். உண்மையெல்லாம் வெளியே சொல்லாதீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா வில்லுப்பாட்டு வந்து NSK கலைவாணர் பண்ணது, அதுக்கப்புறம் சுப்பு ஆறுமுகம் பண்ணது. அவங்க நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ணீங்க டோட்டலா, நீ வந்தா நாங்க எல்லாம் யூனிட் எல்லாமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கான்செப்ட் கரெக்டா பிடிச்சிடுறேன், மறுபடியும் அந்த ரிஹர்சல்ல ஏதாவது பண்ணி அந்த சமாளிச்சிடுறேன். அந்த சமாளிக்கிறது எங்களுக்கு நல்லா தெரியுது. அது தெரியாம பண்ண நல்லா இருக்கும். நல்லா இருந்த ப்ரோக்ராம், நைஸ், வெரி குட், சூப்பர். ஆனா நல்லா சிரிச்சிடறோம், எல்லாருமே ஆட்டோமேட்டிக் சிரிப்பு வந்துடுது. நம்மள அறியாம சிரிச்சிடறோம். நல்லா இருக்கு. சிங்கர் ஆனுன்னு ஆசையோட ஒருத்தர் மியூசிக் டைரக்டரை மீட் பண்ண போறாரு. அவருக்கு சான்ஸ் கிடைக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் ஜாலி பாய்ஸ். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் டைரக்ட் சேரும். அற்புதமா இன்னைக்கு ஒரு படம் எடுத்துக்கிறோம். மியூசிக் டைரக்டர் கையில கால வந்து கிடைச்சிருக்கிறோம். எங்க போயிட்டா நம்ம அசிஸ்டன்ட் காணா? ராஜு, டேய் ராஜு, மியூசிக் டைரக்டர் கிடைச்சிருக்கியா? அவன ஆள காணாயா? வாடா ராஜு, வாடா 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 வாடா. டேய் கையில கால வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் பேர் வாங்கியிருக்கிறேன். என்ன தெரியுமா? ஒவ்வொரு போற பாட்டு சும்மா டான் 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 சும்மா விரட்டணும். விரட்டிடலாம். ஆமா, இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி பாட்டு எவனே போட்டு கூடாது. டேய் சிச்சுவேஷன் தெரியுமா? கதாநாயகன் ஜெயிலுக்குள்ள இருக்கிறான். அவனை வெளியே யாரும் ரிலீஸ் பண்ண முடிக்கிறாங்க. அவன் அந்த ஜெயிலுக்குள்ள இருந்து அப்படி கண்ணீர் விட்டு கதறான்டா. இப்ப நான் ஒரு டியூன் போடுவேன். என்ன அந்த டியூனுக்கு தகுந்த மாதிரி உட்காந்து போறேன். இருக்கு பாபா, நல்லா அருமையா சொல்லலாம். அந்த டியூன் என்னன்னா பரிதாபத்துல பேசுறாம. என்ன இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி டியூன் போட்டுக்க மாட்டாங்க. அந்த டியூன் நான் ஒரு 4 கேப்சர் பண்ணிருக்கேன். என்ன தெரியுதா? அப்ப அந்த டியூன் போட போறேன், புடிச்சுக்கிறேன். லல்லாலே லாலலே லல்லலே லாலலே லல்லாலே லாலலே லாலலே லாலலே. இந்த சிச்சுவேஷன் போடு 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 போறனா? போடு. எடி மேல 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 போ. தீகாறு ஜெயிலினிலே பேஜாரு அறையினிலே வாடா தொங்க விட்டு லாடங்கட்டி யாரடிச்சாரோ? மேல மேல யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ? வெரி குட். அதாவது நானே எதிர்பார்த்து இந்த எமோஷன்ல நல்லா நாசமாரு. அதாவது நான் இந்த எமோஷன் இல்லடா, அது அந்த ஃபயர் இருக்கணும் பாட்டுல. என்ன தெரியுமா? இந்த பாட்டு போறான், அது நல்ல வெப்பரா இருக்கணும் அடி. ஆமா, லாலலாலே லாலலாலே லாலே லாலே லாலலாலே லாலலாலே லாலே. போடு போடு. தேவானா ஸ்டைல் இருக்கணும். தேவானா விதவிதமா ஜெயிலு கம்பி முன்னால நான் வந்து நின்னே பாலா போன பெண்ணால. பெண்ணை நம்பி பார்த்து நீயும் வெம்பாத. அந்த பொண்ணு பேரு நக்குமா? போடு போடு போடு. அந்த பொண்ணு பேரு நக்குமா? என் கையில வந்து சிக்குமா? நான் இருக்க மாமியார் விடுமா? ஜெயிலு ஜெயிலு ஜெயிலுடா, ஜெயிலு நாட்டி பெயிலுடா, ஜெயிலு ஜெயிலு ஜெயிலுடா, ஜெயிலு நாட்டி பெயிலுடா. இந்த பாட்டியாலும் போட்டுக்க மாட்டா. நாசமா போ. டேய் மியூசிக் டைரக்டர் நானு இதெல்லாம் வெளியே லீக் பண்ண மாட்டேங்கிறாரா? எனக்கு சான்ஸ் தர மாட்டான். ஏண்டா விளம்பரம் கொடுத்து நல்ல பாடகர் ஒருத்தர் கேட்டு வந்தானாமா? வெயிட் பண்றாங்கண்ணா. வரச்சல் யாருப்பா வெயிட் பண்றது? தம்பி பட்டாசு கலப்பணும். நம்மள பத்தி யாரு இந்த பைத்தியக்காரன்? பாடகனா சான்ஸ் கேட்டு வந்துருக்கானா? தம்பி இங்க ஐயா, இவரா ஐயா? நல்லா இருக்கு. நல்லா வருவேன். அப்பா எதுக்கு வந்துருக்கு நீ? என் குரல் எப்படி இருக்குன்னு காமிச்ச சார். வரல அப்படியா? சேர் போடு அவருக்கானா? சார் மரியாதை மனசுல இருந்தா போதும் சார். நீ அப்படியே உட்காரு. முன்னாடி வா. சரிப்பா சார்.
நல்லா பாட்டுலாம் பாடுவியா நீ? நல்லா நிறைய பாட்டு பாடிருக்கேன் சார். 9,000 கோடி பாட்டு பாடிருக்கேன். அதான் தெருக்கோடிக்கு வந்துக்கிறேன் நீ. இல்ல பொண்ணுமே வர போறேன். வெரி குட் வெரி குட். சரி அதாவதுப்பா நம்ம இதுல வந்து ஒரு அற்புதமான சப்ஜெக்ட். சரி சார். மியூசிக் சப்ஜெக்ட். பாட்டு ஒவ்வொன்னு பட்டாசு கலப்பணும். பட்டாசு கலப்பணும். உன் வாய்ஸ் நல்லா இருக்குது போல தெரியுது. பேசும்போது நல்லா இருக்குது. ஆமா ஆமா. பாட்டு ஒன்னு பாடு. பாட்டு நல்லா அற்புதமா எப்படி பாடுறேன்னு மட்டும் பாருங்க சார். நல்ல பாட்டு சார். நான் பாடுறப்ப பகிரங்கமா இருக்கு. நீங்க பின்னாடி இங்க வந்துக்கீங்க. இங்க வாங்க. சரி சரி. இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்துங்க. பாடுறா போதும். நீங்க கொஞ்சம் இங்க வந்துங்க. இங்க வந்துருங்க. சார் பாட்டு போட சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. தமிழ் பாட்டு பாடுறா இங்கிலீஷ் பாட்டு பாடுறா சொல்லவே இல்லையா? ஐயோ நல்ல கேள்விடா. தமிழ்நாட்டுல தமிழ் பாட்டு தான் பாடணும். தமிழ் பாட்டு தான். பாடு கரெக்ட். முதல்ல சொல்லும்ல. அடி ஓபன்டியா. சார் தமிழ் பாட்டுன்னு சொன்னீங்கல்ல. யார் நடிச்ச பாட்டு பாடுறதுன்னு சொல்லவே இல்ல. அது நல்ல கேள்விதான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாடுனது சொல். ரஜினிகாந்த் சார். இப்ப பாருங்க. சார் ரஜினிகாந்த் சார் பாட்டு பாட சொன்னீங்கல்ல. கூட ஜோடியா ஆடினது யார் பாட்டுன்னு சொல்லவே இல்லையே. நல்ல கேள்விதான். ரோஜா மேடம் நடிச்ச படத்துல பாடு. ரோஜா மேடம். நொறுக்கு சொல்ற பாட்டு. பட்டாசு கலப்ப. பாருங்க மேடம். சார் தண்ணி இருக்குமா சார்? இந்த லட்சம் தண்ணி பாடுறா தரண்டா. பாடுறா. சார் 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 அந்த மெலோடி பாட்டு ஊட்டில வச்சு ஒரு சிச்சுவேஷன் எடுத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல வச்சு ஒரு சிச்சுவேஷன் எடுத்திருக்காங்க சார். தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர் இடத்துல. சோ இந்த ரெண்டு இடத்துல எந்த சிச்சுவேஷன் வச்சு பாட நல்லா இருக்கும்? வாயா வீட்ல பாடு போடு. வாயா வீட்ல. யாடா டேய். யாடா பாட தெரியாதடா. சார் யார விட்டால? சார் இப்ப நான் பாடிடுவேன் சார். எந்த சிச்சுவேஷன் சொன்னீங்கன்னா கரெக்டா பாடிடுவேன் சார். ஊட்டிலடா. ஊட்டி. ஊட்டில. சரி சார். அடி வாங்க போற நீ. இப்பதான் கையில கை சாச்சு வாங்கல. சார் ஊட்டிலன்னு சொன்னீங்களா சார்? அதுல வந்து ரெயின்ல ஆடிக்கிட்டே ஒரு டான்ஸ் ஒன்னு இருக்கு சார். வெயில்ல ஆடிக்கிட்டே ஒரு டான்ஸ் இருக்கு சார். உள்ள சேத்துறதுக்கு செருப்பாலே அடிக்கிறடா சார். உள்ள செருப்பாலே அடிக்கிற. நல்ல பாடல் சொல்ல போறா டேய். வீணா போனவனே டேய். சார் சார் செருப்பு அடிப்பீங்கன்னு சொன்னீங்கல்ல. அது உங்க செருப்புலயா என் செருப்புலயா? என் செருப்புடா. என் செருப்பு. உன் செருப்புல அடிச்சா மானம் மரியா புரிய. என் செருப்பு. என் செருப்புடா. சரி சார். எனக்கு வேணும். எனக்கு வேணுயா. ஒரு மியூசியம்ல கையில கால உளுந்து இப்ப அவன டேய் எல்லாம் உள்ளால வந்துடா. சார் 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 நல்லா பாத்துக்கு மக்களே. என்னைக்கு உண்மையான திறமைக்கு என்னைக்கு மதிப்புண்டு. துபாக்கு இப்படி பைத்தி முடிச்சுதான் போவான். நான் போயிட்டு வரேன். ஓகே ஜாலி பாய்ஸ் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது கேக்கலாம். ரமேஷ் கண்ணா சார் பாவம் அவர் ஒரு மியூசிக் டைரக்டர் பாட சொன்னா ஏதோ ஒரு பாட்டு பாடி உன் குரல் எப்படின்னு செக் பண்ணா அவர் 1008 கேள்வி கேட்டு அவர் உயிர் எடுத்து அவர் பாட்டே வேணாம்னு சொல்லிட்டு ஓடிட்டாரு. இதுல கடைசியில் தத்துவம் என்ன தத்துவம் திறமைசாலின்னா எனக்கு புரியவே இல்லை. பாவம் திறமைசாலி எங்க வந்தா எங்க போனா யாருக்குமே தெரியல. பாவம் மியூசிக் டைரக்டர் கஷ்டப்பட்டு எவ்வளவு சொன்னாரு. ஒவ்வொரு கேள்வியா கேட்டு அவரை ஒரு வழி. இல்ல அவர் ஃபர்ஸ்ட் நல்லா லிரிக்ஸோட பாடினார்ல எல்லா வாய்ஸ்ல. அதுதான் திறமை. அந்த திறமை இவர் டுபாக்கூர். அந்த திறமைக்கு மதிப்பு கொடுக்கல. அந்த திறமைக்கு மதிப்பு கொடுக்கல. அந்த கோபம் உனக்கு. வெரி குட் வெரி குட் வெரி குட். சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஆனா கடைசிக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. உங்க செருப்பால் எடுப்பேன்னு சொன்னீங்களா சார்? அது உங்க வலது கால் செருப்பா இடது கால் செருப்பான்னு இருக்கு. விட்டீங்க அதை அடிச்சுட்டு போயிடுங்க. வெரி குட். Thank you sir. ரோஜா மேம் உங்களோட ஒரு பாட்டை யூஸ் பண்ணி அந்த பாட்டு பாடல கடைசி வரைக்கும். ஆனா அத வச்சு நிறைய காமெடி பண்ணிட்டாங்க. பாட்டு பாடுவார் நானே எதிர்பார்த்துட்டே இருந்தேன். நீங்க பாடின லிரிக்ஸ் நல்லா இருந்தது. சோ நீங்க ஆல்மோஸ்ட் நிறைய எபிசோட் பண்ணீங்க. ஆனா இந்த எபிசோட்ல தான் கொஞ்சம் வேலை கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. நிறைய வர்க் பண்ணாரு. நல்ல லிரிக்ஸ் நல்ல வாய்ஸ் பாட்டு நல்லா பாடிருக்கீங்க. வெரி நைஸ். நிறைய மூவிஸ்ல ஜல்லிக்கட்டுல ஹீரோஸ் வந்து காலை அடக்குறது நம்ம பாத்திருக்கோம். இப்ப நம்ம ஏஜ் பேபிஸ் வர போறாங்க. அவங்க காலை அடக்குறாங்களா இல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் ஏஜ் பேபிஸ். இங்க பாருமா, நானும் உனக்கு எத்தனையோ மாப்பிள்ள பாத்துட்டேன். ஒருத்தர் கூட செட் ஆகல. இப்போ ஒரு புது ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஒரு 5 பிரபலங்களை கூப்பிட்டிருக்கேன். அவங்க கிட்ட ஒரு போட்டி வச்சிருக்கேன். நம்ம பசுமாட்டை யாரு அடக்குறானோ
அவனுக்கு உன்னை கட்டி கொடுத்து என் சொத்தெல்லாம் கொடுத்துடலான்னு பாக்குறேன். உனக்கு ஓகே தானே? ஓகேப்பா. ஒரு சாங் போட்டு அவங்கள வர வச்சிடலாமா? ஓகே சாங், வாங்க. அடுத்து வருவாங்க. வச்சு நாம் பறிக்க நாம் வளர்த்த நந்தவனம் ராமா 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 ஓடே சொன்னபடி கேளு மக்கள் பண்ணாதே என்னுடைய ஆளு இடைஞ்சல் பண்ணாதே அரைச்ச பருத்தி கொட்ட புண்ணாக்கு நான் தாரே. பிடிச்சிருக்கா? ஆரம்பிக்க சொல்லட்டுமா? நம்ம பசுமாட்டை அடக்கட்டும், அதுக்கப்புறமா யாருன்னு நான் சொல்றேன். இங்க பாருங்க, இந்த பசுமாட்டை யார் அடக்குறீங்களோ அவங்களுக்கு என் பொண்ணை கொடுப்பேன். என் சொத்தெல்லாம் உங்களுக்கு தான். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. யார் வரீங்க? நீ வாமா. வேணாம் வேணாம் வேணாம், நீ வா முதல்ல. வா. இங்க 40-50 பேரை வச்சு பெரிய கலவரம் நடக்கும், ஃபைட் பண்ணலான்னு பார்த்தா இங்க பெரிய சுயவரம் வச்சிருக்கீங்க. நான் பொண்ணையே தொட்டு ஆட மாட்டேன், பொண்ணு மாதிரி இருக்கிற பசுவை என்ன அடக்க சொல்றீங்க. இருந்தாலும் நான் என் டைலாக்க சொல்லி ட்ரை பண்றேன், நடக்குதான்னு பார்ப்போம். கேம் ஆடு, கோலத்துக்கு தேவை கோடு, நான் சாப்பிடுற ஆடு நீ மாடு, என்ன பார்த்து நீ ஓடு, உங்க பொண்ணு எனக்கு கிடைக்குமா? உன்னை பார்த்து என் பசுமாட ஓடிச்சு, ஓடு ஓடு. நீ வாட சொல்லு, நீ வாட சொல்லு. அடுத்தது பயப்படாத தங்க, பயப்படாத. நீ வா. உனக்கு தண்ட சோறு ஆக்கி போட்டே நான் இறச்சி போட்டு பாரியா கிளம்பியா 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 சோத்து முட்டை ஏந்திரியோ. ஏற்கனவே ஸ்லோவா நடப்ப, இதுல வைத்த முட்டை தூண்டா போல. போ போ போ, நான் போவேனா? அடுத்தது யாராவது வாங்கயா. ஏ வாப்பா. இப்பதான் பல்லே தேய்க்கிறான். பேச்சு பேச்சு நீ அருமையுள்ள பேச்சு, பேச்சு பேச்சு நீ பெருமையுள்ள பேச்சு, வாடி வாடி என்னுடைய பேச்சு, அடி வாடி வாடி என்னுடைய பேச்சு, ஏழு லோகத்திலும் உன போல யாரும் இல்ல, ஏழு லோகத்திலும் உன போல யாரும் இல்ல, பேச்சு பேச்சு நீ அருமையுள்ள பேச்சு. பால் வெறும் தண்ணியா வருது, அடக்கிட்டேன். ஓகேவா? மாடு கொம்ப புடிச்சு அடக்க சொன்னா உட்காந்து பால் கறந்துட்டு இருக்கியா? போயா போயா. நீ வா. நான் ரொம்ப சாஃப்டான ஆளு, நீ கொஞ்சம் அடங்கி நடந்தினா எனக்கு கல்யாணம் ஆயிடும். ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு, கொஞ்சம் கொஞ்சம். மாடு மிரளுது. என் மாட்டே அடக்க முடியல, என்னென்ன அடக்குவா? போயா. இருமா, என்கிட்ட ஒரு வைத்தியம் இருக்கு, அதை காமிச்சா மாடு கண்டிப்பா அடங்கிடும். சரி காட்டு. ஒரு நிமிஷம். என்ன வைத்தியம்? மாடு அடக்கணுன்றது கொம்ப புடிச்சு சண்டை போட்டு வீரத்தை காட்டணும், இப்படி முருங்கா காட்டில. ஓடியா எனக்கு இப்ப கல்யாணமே ஆகாது போல இருக்கு. அடுத்த ஆளை கூப்பிடுறோம்மா. வா. என்ன யாரோ ஏதோ காளா மாடா இல்ல பசு மாடா, என்ன கண்டவனே இப்படியே மிரண்டுட்டு ஓடுது. பிஎஸ்சி எம்எஸ்சி சொந்த டெக்னாலஜியா
நான் எத்தனையோ மாட காலை அடைக்கிறேன். ஆனா என்கிட்ட நீ சேட்டை காட்டுறேன்னு. அடப்பாவி மாடு மாடு நிக்கிறது இருக்கட்டும். பசுமாடு ஏன் தெரியுமா இப்படி அலறுது? இந்த ஆளு எங்க கட்டி புடிச்சு லிப்போட இப்ப கிஸ் அடிச்சிருவான்னு சொல்லுது. வேணா நீ கிளம்பு வேலைக்கே ஆக மாட்டி. என்னம்மா இது? அப்பா இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம் ஆகாது. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், கேக்குறீங்களா? என்ன ஐடியா சொல்லு. இப்ப வந்த மாப்பிள்ள இல்ல, எனக்கு யாரையும் பிடிக்கல. நான் என்ன பண்ண? ஒரே ஒரு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு. சொல்றேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? நல்லா இருப்பாரா? நல்ல பம்பளி மாஸ் மாதிரி கொழு கொழு முழு முழுன்னு இருப்பாருப்பா. சிரிச்சா அவ்வளோ அழகா இருப்பாருப்பா. அது யாரு எனக்கு தெரியாம? அதோ நம்ம ரமேஷ் கண்ணா சார் தான்ப்பா. அப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கப்பா. நீயும் சிகப்பு அவரும் சிறப்பு. சார் கொஞ்சம் வாங்க சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். என் பொண்ணு கல்யாணமே நடக்காது சார். வாங்க சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். வாங்க சார், ஒரு பொண்ணு வாழ்க்கை கேக்குது. அது வேறியா? கூட்டிட்டு வரட்டா? செம்பருத்தி பூவு சித்திரத்தை போல அம்பலத்தில் ஆடுதிங்கே. செம்பருத்தி பூவு சித்திரத்தை போல அம்பலத்தில் ஆடுதிங்கே. குப்பத்திலே ஆடும் உந்துமணி மாறே கொத்துவர சூடும் முத்துமணி தேரே அழகை பார்த்தா அசந்து போகணும். அரரே 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 சீமத்தொர போல மாமன் வர பார்த்து. மேம், எங்க குழு சார்பாக உங்களை கொஞ்சம் ஸ்டேஜ்ல ஒரு நிமிஷம் வாங்களேன் ப்ளீஸ். எங்களுக்காக மேடத்துக்கு வந்து 17ஆம் தேதி பர்த்டே. நம்ம தூள் ஷோ அன்னைக்கு இல்ல, அதனால இப்ப முன்னாடியே நாங்க அட்வான்ஸ் விஷஸ் சொல்லிடுறோம் எங்க குழு சார்பா. ஹாப்பி பர்த்டே மேம். செம்பருத்தி பூவு சித்திரத்தை போல அம்பலத்தில் ஆடுதிங்கே. So ma'am, Age Babies ஓட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? நான் இன்னும் டெலிபோன் ராஜா வரலையேன்னு பாக்குறேன். எனக்கு அந்த மாடு கேட்ட பவர் போட்டறன்னு தெரியல. கடைசியில ஒருத்தர் லவ் பண்றேன், அழகா இருப்பாரு, கொழுக்கொழு இருப்பாருன்னா கொழுக்கொழு ஓகே, அழகா அப்படின்னு யோசனை பண்ணிட்டாரு. அப்புறம் பார்த்தா டைவர்ட் ஆயிடுச்சு அப்படி ரூட்டு. நல்லா இருந்துச்சு. எக்ஸ்ட்ராடனரி, சூப்பர். ஓகே, தேங்க்ஸ். Thank you judges, thank you Age Babies. இன்னைக்கு நம்ம 5 சூப்பர் செம்ம தூளான பெர்ஃபார்மன்சஸ் பார்த்தோம். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடா இருந்தது. இப்ப பாக்கி இருக்கிறது ரிசல்ட்ஸ் தான். யார் வின் பண்ண போறாங்கன்னு தெரியல. நம்ம ஜட்ஜஸ் வந்து டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நம்மளோட 5 கேப்டன்ஸ் ஸ்டேஜுக்கு கூப்பிடலாம். Can we have the captains on stage? Okay, நம்மளோட 5 teams வந்தாச்சு. We are waiting for our judges. Can you please join us once again on stage? நல்லா இருந்த ப்ரோக்ராம், நல்லா இருந்தது உண்மையிலேயே. ஏஜ்டு பாய்ஸ் பாவம் மாடு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. அப்புறம் நம்ம மங்காத்தா வழக்கம் போல கான்செப்டோட, நல்ல கான்செப்டோட வந்து கான்செப்டோட வருவான். நிறைய காமெடி பண்ணுவான். ஆனால் என்ன பண்ணு தெரியாம முடிச்சு கடைசியில் உதவ வாங்கிட்டு போவான். நல்லா இருந்தது, எல்லாமே ப்ரோக்ராம் நல்லா இருந்து. இருந்தாலும் பரிசு ஒருவருக்குன்னு திருமதி ரோஜா மேடம் சொல்லுவாங்க. சோ நமக்கு அல்டிமேட் எல்லாரும் சிரிக்க வைக்கிறது தான் இந்த தூளோட மெயினோட தீம். சோ இன்னைக்கு நான் நல்லா சிரிச்சேன் அண்ட் நல்லா அடிச்சேன். கச்சேரி பண்ணி காமெடி பண்ணி எல்லாரையும் சிரிக்க வச்ச மங்காத்தா டீம் தான் இன்னைக்கு வின்னர்ஸ். Okay, congratulations team மங்காத்தா. உங்களுக்காக 25,000 worth check. இதே மாதிரி ஒரு கலாட்டான எபிசோடோட நாங்க எல்லாரும் உங்களை சந்திக்க வரோம். ஆன் ராம்ராஜ் கோட்டன் வேஷ்டிகள் சட்டைகள் வழங்கும் தூள்